ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 5வது வாரத்தோட 4வது நாள் மதிய ஓட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தீப்பொறி பிக் பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு சாண்ட்ரா கொடுத்தார். அதை அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போய் வெடிச்சு கடைசியில் வந்துட்டு அவங்க நினச்சா மாதிரியே அந்த ஒரு இதில் நம்ம விக்ரம் வந்துட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ ஸ்வாப்பிங் நடக்கணும், அந்த ஸ்வாப்பிங்கும் நடந்தாச்சு. ஸோ அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்தாச்சு. ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எழுதிட்டாங்க, இன்க்ளூடிங் தீபக், அமித் பார்கவ், வியானா, எல்லாரும் அழுகுறாங்க. விக்ரம்லாம் கதறி அழுதாரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, பிக் பாஸ் வரலாற்றிலே பிக் பாஸ் மன்னிப்பு கேட்டு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நடந்துச்சு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சபரியை புது மேனேஜராக போட்டிருக்காங்க. கொடுமையிலும் கொடுமையாக இருக்குது. ஏன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்புக்கு ஒரு சிங்சாக்க போட்டாப்புல. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கானா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,41,307 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.05. நிறைய பேர் இவருக்கு வந்துட்டு பிஆர் ஓட்டு தாங்க, இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் என்ன உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே அந்த டவுட் வருது. ஏன்னா கமருதீன், வியானா, விஜய், பார்வதியெல்லாம் அவ்வளோ பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் இல்லாத ஓட்டு எப்படி இவருக்கு வருது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சூப்பராக பண்ணிட்டுருக்கார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிரஜனுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. ஏன்னா பிரஜன் அப்படியே நைஸாக கொளுத்து விட்டு போயிடுறாரு. அதுவும் எல்லாத்துக்கும் விஜய் பார்வதின்னு சொல்கிறார். கானா வினோத் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், திவாகரை நீங்கள் ஸ்டாச்சுவாக மாற்றினீங்கன்னா எங்கள் எல்லாரையும் வந்து இந்த டீமை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தார். நல்லா இருந்தது. அதேமாரி வந்த சண்டை விடலை. ஓகே, பார்க்கலாம். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 83,607 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.86. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கமருதீனுக்கு பிஆர் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் ஆர்கானிக்காக வர ஓட்ஸ். அதேமாதிரி அவரோட கேம் சேஞ்ச் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டென்ஷன் ஆகிட்டார். இதில் என்ன ஒரு கொடுமைனா, எஃப்ஜே வந்து டப்புன்னு வெளியே போகிறாரு. அவர்கிட்ட போய் சபரி கெஞ்சுறாரு. இவரும் வெளியே போகிறாரு. இங்கேருந்தே கூப்பிட்றாரு, கமருதீன் வந்துடுது. என்ன நடக்குது? அதனால் காண்டாக்ட். அதே மாதிரி திவ்யா பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக கமருதீனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நாங்களே வந்து சண்டை போட்டாலும் ஒரு டைமில் வந்து ஒன்றா இருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக சண்டையாக தான் வந்துட்டுருக்குன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டு இருக்காப்புல. கமருதீன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,647 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.45. ஸோ இன்றைக்கி வியானா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கதறி அழுது சபரிக்கிட்ட சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கிச்சன் டீமில் சாண்ட்ரா தான் அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து திவாகரை வந்து ஸ்டாச்சுவாக நீங்கள் போட்டிங்கன்னா இது என்ன விதத்து நியாயம்? அப்போ அவங்க வந்துட்டு பண்ணது கரெக்டு, நாங்கள்லாம் வந்து சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அது சபரி வந்து எடுக்காத ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு காரணம். ஏன்னா சபரிக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு சரியாக இல்லாத ஒரு நபர்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டார். நான் கூட ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் வந்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட கொஞ்சமாக விசாரிச்சுட்டு திவாகர் நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்கவே முடியல. அதனால் வியானா வந்து நான் வந்து அந்த கிச்சன் டீமில் இருக்க முடியாதுன்னு சொன்னது சூப்பர். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 67,260 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.55. அதாவது சும்மாவே வந்து ஒரு சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்களே நோண்டுவாங்க, ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க, இந்த கொசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இவர் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவரை வந்துட்டு வம்பிழுத்தது அந்த ப்ராங்க் மூலமாக, அதாவது சீக்ரெட் டாஸ்க் மூலமாக சாண்ட்ரா. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு வந்து ஸ்டாச்சு போஸ்ட்டு. ஏன் திவ்யா கேட்குறாங்க, அங்கே போக மாட்டாரு. பிரவீன் கேட்குறாரு, அங்கே போக மாட்டார். ஆனால் இவரோட கணக்கு என்னென்னா, இவரை நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன்னா சாண்ட்ரா உள்ளே வந்துடுவாங்கன்னு அவரோட ஆசை. ஆனால் சாண்ட்ரா வந்து நான் ஸ்டாச்சுவாக இருக்க முடியாதுன்றாங்க. அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ண மாட்டாரு. ஆனால் திவாகரை மட்டும் நீ கண்டிப்பாக இருக்கணுன்றாரு. அதுவும் நீ வந்து அங்கே நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாயா, ஸ்டாச்சுவாக நிற்க வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? எப்படி வந்து பண்ணுறா பார்த்தீங்களா? பாவமாக இருந்தது. பட் கடைசியில் ஒத்துக்கிட்டாரு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 65,674 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.32. இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி மட்டும்தான். இன்னும் ஒரு விஷயம்னா அவங்களோட கேரக்டர்லேருந்தும் வெளியே வரல, சண்டையும் போடலை. இவங்கள வந்துட்டு பிரஜனில் இருந்துட்டு, திவ்யாவிலேருந்து, சாண்ட்ராலேருந்து, பிரவீன்லேருந்து, எஃப்ஜேலேருந்து எத்தனை பேர் அவங்கள காரி துப்பினாலும் கலாய்ச்சாலும் தில்லா அப்படி சூப்பராக நிற்கிறாங்க. போயிட்டாரு நான் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயத்தை காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார்.
இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 61,724 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.76. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அழுததெல்லாம் பார்க்கும் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அவரே வந்து ராஜினாமா பண்ணது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவ்வளோதான் அவரோட கேப்பபிள். இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு அவருக்கு வந்துட்டு தகுதி இல்லாத ஆள் தான். அது சொல்லிட்டார். ஆமாப்பா எனக்கு பிக் பாஸ் சீசன் 9 விளையாட தெரியாதுப்பா, எனக்கு கேம்லாம் விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு அதில் முடியாமல் போய் படுத்துட்டார். டாக்டரை செக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்ட்டார் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, பாவமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவ்வளோதான், இது கேம், தெரிஞ்சு தானே உள்ளே வந்தீங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 56,053 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.95. சபரியை வந்து ஃபஸ்ட்டு மேனேஜராக போடணும்னு சொன்னதே விஜய் பார்வதி தான். நல்லா நோட் பண்ணி பார்த்தா சபரிக்கு விஜய் பார்வதி சுத்தமாக பிடிக்காது, விஜய் பார்வதிக்கும் பிடிக்காதான் உண்மை. ஆனாலும் இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு இவர் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி சபரி பண்ணாங்க. ஆனால் சபரி வந்து என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் அதே பார்ஷியாலிட்டியே பண்ணுறாரு. நானே ரொம்ப ஆசையாக இருந்தேன் சபரி வந்தால் நல்லா இருக்கணும். ஆனால் வந்ததுக்கப்புறமா ஃபுல் பார்ஷியாலிட்டி. சாண்ட்ரா கிட்ட கெஞ்சிறாரு, எஃப்ஜே வெளியே போகிறாரு, அவர்கிட்ட கெஞ்சிறாரு. என்ன நடக்குது அப்படி நம்ம இருந்துச்சு. ஸோ சபரி திருந்தணும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளராக ஸ்டார்டிங் உள்ளே வந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிங் சாக் பண்ணிட்டு தான் இருக்கார். அதுலேயும் பிரஜனுக்கு போய் சொம்பு தூக்குறாரு, சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குறாரு. என்னையா நடக்குது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,422 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.03. ஸோ கெமியை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவையில்லாத இடங்களில் வாய விடுறது, தேவையில்லாத இடங்களில் பேசுறது. இன்றைக்கி விஜய் பார்வதிக்கு போய் சண்டை என்னென்னு அவங்க சாண்ட்ரா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா இவங்க லவுட்டிட்டு போயிடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் போய் சொல்லிட்டீங்களாம். ஏன் சாண்ட்ரா இந்த மாதிரி நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அதை ஒரு 1/2 மணி நேரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்பா தலை வலிக்குது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 31,242 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.43. நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகர், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அநியாயத்துக்கு வந்துட்டு காலை பிடிச்சி வாழற ஒரு வாழ்க்கையை வந்து பிக் பாஸில் வாழ்ந்துட்டுருக்கார். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் பார்த்திங்கன்னா இவர் சொம்பு தூக்குற விஷயங்களை பார்க்கும்போது அது எப்போ பார்த்தாலும் எங்கே சுற்றி வந்தாலும் இந்த காமெடியில் ஒன்று வரும் பாருங்க, பாஸ் இங்கேருந்து குதிச்சா சமையல் கிட்ட வந்துடலாம், உன் இன்வால்மெண்ட்டை நான் பாராட்டேன்னு ஃபஸ்ட்டு வடிவேல். திரும்ப பிளானை சொல்கிறேன் கேளுங்கும்போது, சார் இங்கேருந்து இங்கே வந்தால் சமையல் ரூம் வந்துடும் போது ஒரு காண்டாகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கே சுற்றி வந்தாலும் விஜய் பார்வதி கிட்ட வந்து நிற்கிறாரு பிரவீன். ஏன்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 30,099 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.27. எஃப்ஜேவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் லைஃப்பில். ஏன் அப்படின்னா வியானா அழுகுறாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்குன்னு அங்கேருந்து அழுதுட்டு அவர் கேட்கலன்னு போகிறாங்க. அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி இவரும் போகிறார். திரும்ப வராரு வந்து இப்போ நானும் அழுணுப்பா என் கூட ஒரு 3 பேர் வாங்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. சபை நடந்துட்டுருக்கு, தலையாக இருக்கிற திவ்யா உட்காந்துருக்காங்க. சொல்லாமல் கொள்ளாமல் எந்திரிச்சு போகிறாரு. சபரி போய் கெஞ்சுறாரு, வர முடியாது, எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கான். தன்மானம். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 29,479 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.18. ஸோ துஷார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துஷாருக்கும் திவ்யாவுக்கும் செம்மையாக முடியிச்சு. ஏன்னா துஷார் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நேற்று என்னமோ சொல்லியிருக்காரு, கெஸ்ட்டு வந்து போனால் போட்டோன்னு ஒரு காண்டில். அதை வந்து இப்போ கெஸ்ட்டு முன்னாடியே வந்துட்டு திவ்யா போட்டு உடச்சிட்டாங்க. பாவமாயிடுச்சு அவரை பார்க்குறதுக்கு. இதையே நீங்கள் அங்கே போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். திரும்ப ஒரு இடத்துல முட்டிக்குது. பேசும்போது கோவப்படும்போது ஒரு சில பேருக்கு எச்சி வரதான் செய்யும். ஒரு மேனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டாங்க. துஷார் ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,140 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.14. ஸோ இவ்வளோ அமிழ்த்துமொழிகள் நடந்தாலும் வாயை திறக்காத ஒரே நபர் என்றால் அது ரம்யா தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் தான் அணைய புற விளக்கு, அதனால் பிரகாசமாக எரிய வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சண்டை போட்டோம்னா வெளியே போகும்போது நம்மளுக்கு பேர் கிடைக்காது, நல்ல பேர் அப்படின்னு சைலண்ட்டாக இருக்காங்க. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,04,654 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.